அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். வைகறை சங்கமம் தொடர் இணையவழி பயிற்சி தளம் தினமும் அதிகாலை 5:25க்கு துவங்கி 6 மணி வரை சிறப்புரை நிகழ்த்தி தொடர்ந்து 5 நபர்களின் பின்னூட்டத்தோடு 6:20க்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தொடர் இணையவழி பயிற்சி தளம் வைகறை சங்கமம். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இந்த மாதம் ஜூலை 2026க்கான தலைப்பாக இந்த பொது தளத்தின் பெயரையே, அதாவது வைகறை சங்கமம் என்று தேர்ந்தெடுத்து இன்று வரை 21 சங்கமங்களை கடந்து இன்று நாள் 22/7/2026 22வது சங்கமத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் ஆளுமை பற்றிய சிறிய அறிமுகம் இது. இவர் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர் என 33 ஆண்டுகளுக்கு மேல் தனது சேவையை இந்த சமூகத்திற்கு வழங்கியவர். கல்வி தகுதி என்று பார்த்தால் MSc MPhil, MA BEd, MBA என்று பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் இவருடைய சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கும் ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாணியில மாஸ்டர் ஆஃப் வொகேஷன்ஸ் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற டிகிரி இன்னைக்கும் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆசிரியர் தொடர்ந்து கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு பணியில இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு இணையாக சார் இன்னைக்கும் அவங்க தன்னை தயார்படுத்திட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஒரு சிறந்த சேவையை இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கு. அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வாங்கின அவார்ட்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா நிக்கூரம் பேசிட்டு இருக்கலாம். சில அவார்ட்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ராஷ்டிர சிக்ஷா ரத்தன் அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ் போயிட்டே இருக்கு. இது மட்டும் தானான்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக சேவையில தன்னை நினைச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு மிகப்பெரிய சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. மன்னார்குடி அறிவு திருக்கோயில் அப்படிங்கிற அந்த அறிவு திருக்கோயில்ல மதிப்பிற்குரிய துணைத் தலைவராகவும் அறங்காவலராகவும் தன்னை ஆன்மீகத்துல இணைச்சு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. சமூக பணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலயும் நிறைய இடத்துல தன்னுடைய பணியை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. IOA இந்தியன் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அதுல லைஃப் டைம் மெம்பரா இருக்காங்க. ஹியூமர் கிளப்ல மெம்பரா இருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல சமூக பணியை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சிறப்புமிக்க ஆளுமை முனைவர் ரா மணிவண்ணன் அவர்களை அனைவருடைய சார்பாகவும் நான் தளத்திற்கு அழைக்கிறேன். சார், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார், ப்ளீஸ். அனைவருக்கும் உற்சாகமான நற்காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? சார், கிளியரா கேக்குது சார். வைகறை சங்கமம் என்ற இந்த உன்னதமான இணைய வழிதளத்தில் இந்த விடியல் பொழுதில் உங்கள் அனைவரோடும் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தும் வைகறை சங்கமம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நற்காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வைகறை பொழுதில்
வாழ்வியல் திறன்கள். வைகறை என்பது வெறும் நாளில் தொடக்கம் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் மாற்றத்திற்கான புள்ளி. அவை நம்மை எவ்வாறு செதுக்குகின்றன என்பதை பற்றி அடுத்த 30 நிமிடங்கள் நாம் சிந்திக்கப் போகிறோம். வைகறை பொழுதும் மனித ஆற்றலும். நம் முன்னோர்கள் வைகறை துயில் எழு என்றார்கள். அதிகாலை பொழுது என்பது இயற்கையின் ஆற்றல் அலைகள், காஸ்மிக் எனர்ஜி. மிக தூய்மையாக இருக்கும் நேரம். அறிவியல் பூர்வமாக பார்த்தால் நம் மூளையின் ஆல்பா அலைகள், ஆல்பா வேவ்ஸ் மிகச் சுறுசுறுப்பாக இயங்கும் நேரம் இதுதான். இந்த நேரத்தில் நாம் செய்யும் தியானம், வாசிப்பு அல்லது சிந்தனை எதுவாக இருந்தாலும் அது நம் ஆழ் மனதில் ஆழப்பதியும். இன்றைய டிஜிட்டல் உலகில் இயற்கையோடு இயைந்த வாழ்வே ஆரோக்கியமானது. வைகறையில் எழுவதே ஒரு சிறந்த வாழ்வியல் திறனின் தொடக்கம்தான். செல்ஃப் மேனேஜ்மெண்ட். முக்கிய வாழ்வியல் திறன்கள் என உலக சுகாதார நிறுவனம் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு 10 வாழ்வியல் திறன்களை பட்டியலிட்டிருக்கிறது. முதலாவதாக பார்த்தால் சுய அறிதல், செல்ஃப் அவேர்னஸ். வாழ்வியல் திறனின் முதல் படியே நம்மை நாம் அறிவதுதான். நான் யார், எனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஆராய வேண்டும். இந்த வைகறை பொழுது எவ்வித சத்தமும் இன்றி நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு சிறந்த அமைதியான சூழ்நிலையை தருகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிப்பும் தொடர் கற்றலும், கண்டினியூஸ் லேர்னிங், ரீடிங். நூல்களும் மனிதனை செதுக்கும் உன்னத கருவிகள். வாசிப்பு என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, சிந்தனையை விரிவடை செய்யும் ஒரு வாழ்வியல் கலை. தினமும் வாசிப்பதை, காலையில் வாசிப்பதை வழக்கமாக கொண்டால் அது நம் ஆளுமையை அடுத்த தளத்துக்கு எடுத்துச் செல்லும். மூன்றாவது பார்க்கும்போது விமர்சன பூர்வமான சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங். இது நம்ம புலனம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், முகநூல் என பல வழிகளில் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் பகுத்தறியும் திறன் இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியம். உண்மைத்தன்மையை ஆராயும் திறன் வேண்டும். நான்காவதாக நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நேர்மறை சிந்தனை மிக மிக அவசியம், தேவை. ஐந்தாவது பார்க்கும்போது உணர்ச்சிகளை கையாளுதல். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறை சிந்தனை பார்க்கும்போது இப்பொழுதெல்லாம் நிறைய புத்தகங்கள் வந்து விட்டன. சீக்ரெட் அப்படின்னு ஆங்கிலத்திலும், ரகசியம் என்ற ஒரு தமிழ் புத்தகமும், அதில் நிறைய பக்கங்கள் இருக்கும். அதை படிப்பதற்கு நேரம் இல்லாதவர்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட். உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் தான் அனைத்தும். இருப்பினும் நான் இவற்றை கூறுகிறேன். இப்பொழுது மிக முக்கியமான தேவை இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான சிந்தனை. நாம் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இவற்றை தான் அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது. அடுத்தது ஐந்தாவதாக உணர்ச்சிகளை கையாளுதல் மற்றும் மன அழுத்த மேலாண்மை. அதான் எமோஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி, தியானம் அல்லது நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுதல். இது நாள் முழுதும் வரும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை நமக்கு கிடைக்கிறது. இதனால் நமக்கு இந்த மன வலிமை கிடைக்கிறது. ஆறாவதாக பார்க்கும்போது மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல். அது குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறைக்கு மேல் சிரிக்கிறது. குழந்தையாக இருக்கும்போது நாம் சிரிக்கிறோம். ஆனால் பெரியவர்களான பிறகு 20 முறையே சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சிரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளுவ பெருந்தகை இடுக்கண் வருங்கால் நகுக என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
அடுத்தது பாத்தீங்கன்னா இணைய வழி சவால்களும் தீர்வுகளும். வாழ்வியல் திறன் என்பது தொழில்நுட்ப நல்வழியில் கையாள்வதுதான். செயற்கை தொழில்நுட்பத்தை பெரிதும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, புதிய விடியல் என்பது வானத்தில் சூரியன் உதிப்பது மட்டுமல்ல, நம் மனதில் புதிய சிந்தனைகளும் நற்பண்புகளும் உதிப்பதுதான். வைகறை பொழுதை நல்வழியில் பயன்படுத்துவோம். வாழ்வியல் திறன்களை வளர்த்து கொண்டே சவால்கள் நிறைந்த இந்த உலகில் சாதனையாளர்களாக வலம் வருவோம். விடியல் என்பது தூரத்தில் இல்லை, நம் முயற்சியாலும் பயிற்சியாலும் தான் இருக்கிறது. முயற்சியிலும் பயிற்சியிலும் தான் இருக்கிறது. வைகறை பொழுதின் சிறப்புகள் என்று பார்க்கும்போது, வைகறை என்பது மிகவும் உணர்வுபூர்வமாக ஒரு முக்கியமான ஒரு நல்ல நேரம். அந்த நேரத்தில் மனம் அமைதியாகவும் சிந்தனை தெளிவாகவும் இருக்கும். அதிகாலையில் எழுபவன் ஆரோக்கியத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பெறுகிறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைவது உயர்வு. உள்ளம் உயர்ந்தால் வாழ்க்கையும் உயர்கிறது என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாழ்வியல் திறன்களை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 10 முக்கிய திறன்களை குறிப்பிட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த மிக முக்கியமான பாயிண்ட்ல, முக்கியமான ஒவ்வொரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று தன்னை அறிதல், இரண்டாவது சுய கட்டுப்பாடு, மூன்றாவது முடிவெடுத்தல் டிசிஷன் மேக்கிங், நான்காவது பிரச்சனையை தீர்த்தல் ப்ராப்ளம் சால்விங், ஐந்தாவது படைப்பாற்றல், ஆறாவது விமர்சன சிந்தனை, ஏழாவது தொடர்பு திறன், எட்டாவது உறவுகளை பேணுதல். இப்பொழுதெல்லாம் இந்த உறவுகளை பேணுவது குறைந்து கொண்டே வருகிறது. உறவுகளை பேணுதல். ஒன்பதாவது உணர்வு மேலாண்மை. பத்தாவது மன அழுத்த மேலாண்மை. இது இந்த 10 உலக சுகாதார நிறுவனமே குறிப்பிட்டிருக்கிறது. அதிகாலையில் வளர்க்க வேண்டிய வாழ்வியல் பழக்கங்கள் என்று கூறும்போது, நன்றியுடன் உணர்வுடன் தொடங்குங்கள். முதல்ல காலையில எழும்போதே நன்றி உணர்வுடன் தொடங்குங்கள். இரண்டாவது உடற்பயிற்சி மற்றும் யோகாசனம் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகும். மூன்றாவது தியானம், மன அமைதி, கவனம், பொறுமை ஆகியவற்றை வளர்க்கும். இவையெல்லாம் பொறுமை, இவற்றையெல்லாம் வளர்க்கக்கூடிய மிக முக்கியமானது தியானம், மன அமைதி, கவனம். நல்ல நூல் வாசிப்பு, தினமும் வாசிக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அறிவை விரிவுபடுத்தலாம். ஐந்தாவது இன்றைய நாளுக்கான திட்டமிடுதல். இன்றைய பணிகளை எழுதி நாம் திட்டமிடுங்கள். ஆறாவதாக இனிய சொல். வீட்டில் முதல் வார்த்தையே அன்பானதாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன் என்று நாம் குறிப்பிடலாம். அதே போல இதையே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவர் கூறக்கூடிய வாழ்வியல் நெறிகள் என்று பார்க்கும்போது, நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி, மனது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு தியானம், அதே போல உயிர் ஆற்றல் 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால் காயகல்ப பயிற்சி, அதற்கு பிறகு அகத்தாய்வு என்று அருமையானவற்றை கொடுத்திருக்கிறார். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இவற்றை அகத்தாய்வாக கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு 3ஆம் வகுப்பு படித்துவிட்டு 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி ஒரு 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து நமக்கு எளிய மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் 1800க்கும் மேற்பட்ட பாடல்களை கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் வள்ளலாரோடு நெருங்கி அவரோடு இருந்திருக்கிறார். வள்ளலாரே கூறிவிட்டார், இவர் நான் என்னோடு இருப்பதை கூற வேண்டாம் என்று. 10 ஆண்டுகள் அவரோடு இருந்து
மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானபூர்வமான அவற்றை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலையும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் நேரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுவோம். அதேபோல உடற்பயிற்சி, யோகா செய்வோம், தியானம் செய்வோம், நடைப்பயிற்சியை மேற்கொள்வோம், நல்ல சிந்தனையை வளர்ப்போம், அன்போடு பேசுவோம், சமூக நலனுக்காக செயல்படுவோம், அறம் செய்வோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குது. மிக முக்கியமாக பார்க்கும்போது அதிகமாக உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யோகா தான். யோகா தான் மிகச்சிறந்த ஆரோக்கியமாக இருப்பது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீச்சல். அதற்கு பிறகு நம்ம வயதானவர்கள்லாம் நீச்சல் கொஞ்சம் சிரமமா இருந்தா அதற்கு பிறகு சைக்கிளிங், அதற்கு பிறகுதான் நடைப்பயிற்சி என்று குறிப்பிடுகிறார்கள். அதை நாம் செய்யும் போது எதை செய்கிறோமோ அதிலேயே ஒன்றி செய்தால் அவை மிகச் சிறப்பாக இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் குறிப்பிடுகிறேன். வாழ்க்கையில் வெற்றி காணும் பழக்கங்கள், நல்ல பழக்கங்கள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நல்ல வாழ்க்கை உலகையே மாற்றக்கூடியது. அதற்கு பிறகு இதையே திருவள்ளுவர்கள், சித்தர்கள் அவர்கள் எல்லாம் ஆழ்ந்த மெய்நூல் நூல்கள் இயற்றுவதற்கு இந்த 3 மணியிலிருந்து 5 மணி அதிகாலையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஔவையார் கூறியது வைகறை துயிலெழு என்று குறிப்பிட்டிருக்கார். அவரும் இந்த அதிகாலையில் எழுந்து அவருடைய நூல்களை எழுதியிருக்கிறார். மகாகவி பாரதியார் அதிகாலையில் எழுந்து இயற்கை எழிலை ரசித்து மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொண்டே தனது எழுச்சிகரமான பல கவிதைகளையும் விடுதலை பாடல்களையும் இயற்றியுள்ளார் மகாகவி பாரதியார் அவர்கள். அதே போல உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெக்கல் என்ற படைப்பாளி நோபல் பரிசு பெற்ற இந்த அமரத்துவமான எழுத்தாளர் தினமும் அதிகாலை 5 மணிக்கே எழுந்து தொடங்கி விடுவார் அவருடைய பணியை. யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத குளிர்ச்சியான அமைதியான நேரம் அதிகாலை நேரம். எழுத தொடங்குவீர்கள், எழுத எழுத உடலும் மனமும் சூடாகும் என்று அதிகாலை எழுத்தின் சிறப்பை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிதி முரகாசி என்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஜப்பானிய எழுத்தாளர் முரகாசி என்ற நாவல் எழுதும் போது தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தொடர்ந்து 5 மணி முதல் 6 மணி வரை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மாயா ஏஞ்சலோ என்ற ஒரு உலக புகழ்பெற்ற கவிஞர், எழுத்தாளர் காலையில் அதிகாலையில் எழுந்து ஒரு அறைக்கு சென்று தனது சிறந்த படைப்புகளை படைத்துள்ளார். அதே போல அறிவியல் அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிராங்க்லின், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க, அமெரிக்காவை உருவாக்கிய தலைவர்களுள் முக்கியமாக ஒருவராக இருந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் எ மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ் என்று சீக்கிரம் தூங்கி அதிகாலை எழுவது ஒரு மனிதனை ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் அறிஞராகவும் இருக்கலாம் என்று இந்த தத்துவத்தை அவர் செய்து காட்டியவர். இவர் தினமும் அதிகாலை 4-5 மணிக்கு எழுந்து தன்னுடைய நாளில் நற்செயல்களை செய்வதற்கு திட்டமிடுவாராம். அதே போல தாமஸ் ஆல்வா எடிசன், உங்களுக்கு தெரியும், 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர், மின்சார பல்பை கண்டுபிடித்தவர் எடிசன். அதே போல ஐசக் நியூட்டன் அறிவியல் கண்டுபிடிப்புகள், சோதனைகளுக்கும் கணித சூத்திரங்களை ஆய்வு செய்வதற்கும் அதிகாலை நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அமைதியான அழகான இவற்றையெல்லாம் மிகவும் பெரிதாக நம்பி அதிகாலை எழுந்து தனது பணிகளை தொடங்கியவர்கள் தான் இந்த அறிவியல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள். அதே போல நவீன கால சாதனைகள் என்று குறிப்பிடும் போது ராபின் சர்மா பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சது. இவர் பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய த 5 AM கிளப், அதிகாலை 5 மணி கிளப் என்ற ஒரு புத்தகம் உலகெங்கும்
பல தொழில் முனைவோரையும் அறிஞர்களையும் அதிகாலையில் எழச் செய்து அவர்களின் சாதனைகளுக்கு வழிகாட்டியாக இருந்த நூல்தான் 5 மணி த 5 AM கிளப், 5 மணி அதிகாலை 5 மணி கிளப் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை, அந்த புத்தகத்தை படித்துதான் நிறைய அறிஞர்களும் அதிகாலையில் எழச் செய்து அவர்கள் சாதனைகளுக்கு மிக முக்கிய வழிகாட்டியாக இருந்தவர் ராபின் சர்மா. அதே போல டிம் குக் என்ற ஒரு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய CEO அவர்கள் 3:45 மணிக்கு எழுந்து மின்னஞ்சல்களுக்கு பதில் அளிப்பாராம். இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் உடற்பயிற்சி செய்தல், அதே போல சிந்தித்தல், குடும்பத்தோடு பேசிக்கொண்டு இருப்பது, இவற்றையெல்லாம் நான் 3:45 மணிக்கே எழுந்து செய்வாராம். அதே போல இலான் மஸ்க் அதிகாலையில் தொழில்நுட்ப சவால்களுக்கு தீர்வு காண்பது. தொழில்நுட்பத்தில் பல சவால்கள் உள்ளது, அந்த சவால்களுக்கு தீர்வு காண்பதை மிக சிறப்பாக செய்து காட்டுவாராம். இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம் வந்துவிட்டது. அவற்றையெல்லாம் நான் தொடர்ந்து இப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, 2022-23 ஒரு 50 ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்தேன். நானும் திருச்சியில் இருக்கக்கூடிய சிவகுமார் என்ற ஒரு டயட் பிரின்சிபாலும் இந்த பயிற்சியை ஆசிரியர்களுக்கு கொடுத்தோம். ஏன்னா அந்த ஆசிரியர்கள் எளிதாக விரைவாக நோட்ஸ் ஆஃப் லெசன்லாம் 1 நிமிஷத்துல எழுதிடலாம். அந்த மாணவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் உடனடியாக செய்து விடலாம். அவற்றை இப்பொழுதுதான் அரசாங்கம் சிறிதாக கொண்டு வந்து கொண்டுள்ளது. அதனால இந்த அதிகாலை இலான் மஸ்க் போன்றவர்கள் அப்பொழுதே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரிச்சர்ட் பிரான்சன் என்பவர் அதே போல 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்வது, குடும்பத்தாரோட நேரத்தை செலவு செய்வது, இவற்றையெல்லாம் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, வைகரை துயில் எழுதும் போது அதனால என்ன சிறப்புகள் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது, அகத்தின் தெளிவு, புத்துணர்ச்சி, அதிகாலை நேரத்தில் அமைதியான சூழல், மூளையின் செயலாற்றலை அதிகரிக்கிறது. மூளையினுடைய செயலாற்றல் அதிகரித்து தெளிவான சிந்தனையும் மன அமைதியும் தருகிறது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அவற்றை நான் குறிப்பிடுகிறேன் மீண்டும் மீண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வைகரை சங்கமம் என்ற நிகழ்வு, நான் இப்பொழுதுதான் அவர் மேடம் கோமதி மேடம் அவங்க மாஸ்டர் ஆஃப் ஒகேஷனல் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை பயின்று வருகிறார்கள். கும்பகோணத்தில் அவர் தேர்வு எழுத செல்லும் போது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் எனக்கு இது மாதிரி இருக்கிறது என்பதே தெரியும். ஒரு அருமையான சிந்தனையை தினமும் அதிகாலையில் எழுந்து பகிரக்கூடிய அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த வைகரை துயிலெழும் போது கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்று பார்க்கும்போது, பிராணவாயுவினுடைய நன்மை, அதிகாலையிலேயே நம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் தெரிஞ்சதான் உங்களுக்கு, ஓசோன் கலப்புடன் தூய்மையாக இருப்பதால் அது சுவாச மண்டலத்தையும் நமக்கு தேவையான ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் கிடைக்க செய்கிறது. அதே போல அதிக உற்பத்தி திறன், ஹை ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, நாள் முழுவதும் முழுமையான பணிகளை அவசரமின்றி திட்டமிடவும் பிறரை விட அதிகமான கூடுதல் நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த அதிகாலை பயன்படுத்த முடிகிறது. அதே போல 4வதாக பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி. நமக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் இந்த நோய்கள் வருகிறது. சீராக தூக்க சுழற்சி, உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் என்பது சீராக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது. மெட்டபாலிசம் சீராக்கி சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை, இது ரொம்ப முக்கியம். தினமும் அதிகாலை எழும் பழக்கம்தான் இது கட்டுப்பாட்டை வளர்த்து அன்றைய நாளினுடைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய மிக ஒரு சிறந்த ஒரு பயிற்சி. இப்ப நம்ம ஒரு 20 நாள் 21 நாள் எழுந்துட்டோம்னா காலையில் நம்ம அலாரம்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு அவங்க மேடம் பேசுனாங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில 5:20க்கே நீங்கள் வந்து விடுங்கள் இந்த இணையதளத்துக்கு என்று குறிப்பிட்டார்கள். 4 மணிக்கு நான் அலாரமே வைக்காம எழுந்து விட்டேன். 4 மணிக்கு தினமும் நான் 4 மணிக்கு எழுந்து விடுவேன். இன்றைய தினம் அதே மாதிரி தான். அலாரம் எல்லாம் நான் வைக்கிறது இல்லை. எழுந்து குளித்து விட்டு நான் எனது
இந்த பணியை செய்தேன். சுய ஒழுக்க தன்னம்பிக்கை, சுய ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது தினமும் அதிகாலை எழும்போது. இந்த மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா பழமொழிகள், மரபு தொடர்கள்லாம் நிறைய இருக்குது. வைகறை துயில் எழு என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் குறிப்பிட்டிருக்கிறார். காலை சோம்பல் வாழ்வின் சீரழிவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகாலை விடியல் அறிவின் அடையாளம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல விடியும் முன் எழுபவனுக்கு விதியும் வழிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகாலை எழுந்தால் ஆரோக்கியம் தேடி வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலகளாவிய பழமொழின்னு பார்க்கும்போது ப்ராவர்ப்ஸ் ஏர்லி டு பெட் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் எ மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸ் என்று சீக்கிரம் தூங்கி அதிகாலை எழுபவன் ஒருவனை ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் அறிஞனாகவும் மாற்றக்கூடிய ஒரு அருமையான இது. அதே போல த ஏர்லி பேர்டு கேட்சஸ் த வார்ம், முந்தி எழும் பறவையே இரையை பிடிக்கும், முந்துபவருக்கு முதல் வாய்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல த மார்னிங் அவர் ஹேஸ் கோல்ட் இன் இட்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மானிய பழமொழி, காலை நேரத்தின் உதடுகளில் தங்கம் ஒளிந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். சான்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு வைகறை பொழுதும் உனக்கு தரப்படும் ஒரு புதிய வாய்ப்பு என்று அதை சரியாக திட்டமிடுங்கள் என்று நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் அதிகாலை 5 மணிக்கு தொடங்கும் போது உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்க தொடங்குகிறீர்கள் என்று ராபின் சர்மா அவர்கள் தொடர்ந்து தினமும் காலையில் அதிகாலை எழுந்து தனது பணிகளை செய்யக்கூடிய ராபின் சர்மா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல விளையாட்டு நட்சத்திரங்கள் கிறிஸ்டியானா குறிப்பிட்டிருக்கிறார். அவரும் அதிகாலை எழுந்து தன்னுடைய உடற்பயிற்சியை செய்யக்கூடியவர். அதே போல கோபி பிரைண்ட் அப்படிங்கிற கூடைப்பந்து ஆட்டு ஜாம்பவான் 4 மணிக்கே எழுந்து விடுவாராம், பயிற்சியை தொடங்குவாராம். ஏபிஜே அப்துல் கலாம் 4 மணிக்கு எழுந்து தனது பணியை தொடங்கக்கூடியவர்கள். வாசிக்கக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் நிறைய இருந்தது. அவர் மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்துக்கு அவரை அருமையா சொல்லலாம். பார்த்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொல்றாங்க. நான் ஒரு புத்தகம் படித்து முடிக்கவில்லை, முடித்து விட்டு இந்த அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று குறிப்பிடுகிறார். அதே போல விமானத்தில் பயணம் செய்தால் நாம் நீண்ட நேரம் படிக்க முடியாது என்பதற்காக தொடர்ந்து இந்த கார்ல மகிழ்வுந்தில் பயணம் செய்து புத்தகத்தை படித்தார். அது மட்டுமல்ல, பண்டிட் ஜவஹர்லால் நேரு பயணம் செய்யும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். ராஜ்பவன்ல கவர்னர் மாளிகையில் தங்கி இருக்கிறார். அவர் ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு மேகசின் புதிதாக வந்துள்ளது, அவற்றை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் நூலகத்தில் தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. அப்புறம் கன்னிமாரா நூலகம், பழைய நூலகம் எக்மோர்ல இருக்குது, அந்த நூலகத்தில் போய் பார்த்தால் அறிஞர் அண்ணா எடுத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு முன் அந்த மேகசினை அறிஞர் அண்ணா எடுத்து சென்று படித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நாள் படித்துக் கொண்டே இருந்தார். நூலகத்தை பூட்டி விட்டு சென்று விட்டார்கள். அடுத்த நாள் காலை வரும்போது உள்ளே படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியெல்லாம் படுத்தனால அவரை அறிஞர் அண்ணா என்று சொல்கிறோம். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பகத்சிங் அவர்கள் தூக்கு மேடைக்கு செல்லும் போது படித்து கொண்டே இருக்கிறார். நான் ஒரு புத்தகம் இன்னும் ஒரு 2 பக்கங்கள் முடித்து விட்டு வருகிறேன் என்று தூக்கு மேடைக்கு அழைக்கும் போது குறிப்பிடுகிறார். குறிப்பிடும்போது, ஏன் நீ தான் சாக போகிறையே, இப்பொழுது இந்த நேரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறும்போது, நான் சாகும்போது கூட அறிவாளியாக சாக விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படித்தவர்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொண்டால் நீங்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக வரலாம் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. நிறைய விஷயங்கள் இப்ப அதிகாலை எழும்போது நமக்கு என்னென்ன விவரங்கள் கிடைக்குது என்பதை பற்றி பார்த்தோம். இப்ப மன அழுத்தம் தான் இப்பொழுது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் காரணம் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் இவற்றை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அவற்றை நாம் குறைத்து கொண்டால் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த மன அழுத்தம் என்பது பாத்தீங்கன்னா அதை குறைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள செய்யவும், அதே போல மன்னிக்கும் மனப்பான்மை,
இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பும் மனப்பான்மை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடலாம். மற்றவர்களை காயப்படுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு மன அழுத்தம் குறையும். பிடித்த இசையை கேட்கலாம். இதே போல வைகறை சங்கமத்தில் நாம் அந்த அறிவாக பேசக்கூடிய அறிஞர்களுடைய பேச்சை கேட்கலாம். அதுவும் அதிகாலையிலேயே கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த வைகறை சங்கமம் என்ற இந்த சங்கமத்திற்கு நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அதில் இருக்கக்கூடிய குழுமத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பிடித்த இசையை கேளுங்கள், உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், சுவாச பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், யோகா கற்றுக்கொண்டு யோகா செய்யுங்கள். சிறிய நாம் 80 வயசிலும் யோகா செய்யலாம். இப்பொழுது மத்திய பல்கலைக்கழகத்தில் கியூட் எழுதினாதான் சேர முடியும். ஒரு 517 ஏக்கர்ல திருவாரூர்ல இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு 58க்கும் மேற்பட்ட படிப்புகள் உள்ளன. கியூட் எழுதினாதான் அங்க போய் சேர முடியும். ஆனா இந்த மாஸ்டர் ஆஃப் ஒகேஷனல் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், யோகமும் மனித மாண்பும் என்ற படிப்பு 2 ஆண்டுகள் தருகின்ற படிப்பு கடந்த ஆண்டு தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கியூட்லாம் எழுத வேண்டியதில்லை. ஒரு 1500 பேர் வந்து தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு கூட சேர்றதுன்னா நீங்கெல்லாம் சேரலாம். 25ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதனால ஒரு எளிமையான படிப்பு. இப்போ நீங்க ஒரு எல்கேஜி சேரணும்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் தான் ஒரு செமஸ்டருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய படிப்புகள் இருக்குது. படிப்பதற்கு நமக்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. இந்த வயதில நீங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். தன்னம்பிக்கையோடு நேர்மறை எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்ப நேர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம இருந்ததுன்னா, நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாம். நான் அவற்றையெல்லாம் பார்த்திருக்கேன். நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது எவ்வாறு நடைபெறுகிறது என்பது எனது வாழ்க்கையில் பல நிலைகளில் நான் அவற்றை பார்த்திருக்கிறேன். உண்மையாலுமே நான் படிச்ச அந்த சீக்ரெட், அந்த ரகசியம் என்ற புத்தகம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இங்க ஆசிரியராக முதுகலை பட்டதாரி ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக ஒரு 10 ஆண்டுகள், முதுகலை பட்டதாரி ஆசிரியராக ஒரு 10 ஆண்டுகள், தலைமை ஆசிரியர் ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகள் வந்து நம்ம மாவட்ட கல்வியாளராக பணியாற்றும் போது, மன்னார்குடியில் இருக்கும்போது நான் எனக்கு அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தேன். மாவட்ட கல்விகள் வரக்கூடிய ப்ரொமோஷன் வரக்கூடிய அந்த நேரத்தில் இங்கு ஒருவர் பணியாற்றி கொண்டிருந்தார். எல்லாரும் சொன்னாங்க, இங்க பட்டுக்கோட்டை, கும்பகோணம், மயிலாடுதுறை எல்லாம் காலி பணியிடமாக இருக்கிறது, நீங்கள் அங்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆனா நான் மட்டும் நினைத்தேன் மன்னார்குடியிலேயே எனக்கு வந்து மாவட்ட கல்வியாளர்கள் கிடைக்கும் என்று நினைத்தேன். அதுதான் இந்த நல்லது நினைச்சேன். அப்ப கிடைக்கும் போது கரெக்டா அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார். எனக்கு மன்னார்குடியிலேயே முதலாவதாக மாவட்ட கல்வியாளர் பணிக்கலாம். அதுக்கு முன்னாடி திருவாரூர்ல எல்லாம் இன்சார்ஜில் இருந்தேன், கிடைத்தது. இப்ப இதுதான் வந்து சீக்ரெட் ரகசியம். நாம் நினைக்கக்கூடாது நல்லதையாக நினைக்க வேண்டும். இப்ப இங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா, வைகறை சங்கமத்துல எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகாலை எழுந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகளை பேசக்கூடிய, நல்ல சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் நீண்ட நாள் நீடோடி வாழ்வதற்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உணர்வுகளை நண்பர்களிடம் நாம் பகிர வேண்டும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அடிக்கடி ரொம்ப நேரம் பேசணும். நம்ம பணத்தால வந்து மகிழ்ச்சி வந்து ஒரு 10% தான் கிடைக்கும். நண்பர்களோடு, உங்களுக்கு பிடித்தவர்களோடு நீங்கள் இருக்கும்போது 40% மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப அதனால வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல கூட மனைவி இடத்துல கூட அந்த மாதிரி அன்பா இருக்கலாம். மனைவி, நம்ம மகன், மகள் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கிடைக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஒரு 10 வந்து ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பணத்தால வந்து 10% தான் மகிழ்ச்சி கிடைக்குது என்று குறிப்பிடலாம். பிடித்த செயல்கள், பொழுதுபோக்கு, இவற்றை எல்லாம் நாம் அப்புறம் நிறைய பேர் ரெஸ்ட், ஓய்வு அப்படிங்கிறது வந்து தவறா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு மாற்று வேலை என்பதுதான் ஓய்வு. எல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். நான் குறிப்பிட்டவை அனைத்துமே உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். இருப்பினும் எனக்கு 1ஆம் தேதி இந்த எக்ஸாம் இருக்குது. அந்த நேரத்திலும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் பேச வேண்டும் என்று அந்த கோமதி மேடம், அதே போல நேற்றை கூட அவங்க மேடம் பேசினாங்க வைகரையில இருந்து. இந்த மாதிரி அவர்கள், அதே போல நல்ல பெரியவர்கள் எல்லாம் இங்கே
இருந்து இந்த வைகறை சங்கமத்தில் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் இதில் தினமும் இவற்றில் இணைந்து, இணைய வழியில் இணைந்து உங்களோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தொடர்ந்து பயணிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப ஒரு அருமையான பொழிவுன்னு சொல்ல முடியும். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில யதார்த்தமா சார் எந்தெந்த விஷயங்களை கடந்து வந்திருக்காங்களோ அத ரொம்ப அருமையா நிறைய புக்ஸ் காமிச்சு ரெஃபரன்ஸ் காமிச்சு சொல்லியிருந்தாங்க. ராபின் சர்மா 5 AM புக், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3:45க்கு ஏர்லி மார்னிங் எதிர்த்து மெயில் கொடுக்கக்கூடிய சிஇஓஸ் அவங்கள பத்தி பேசி, எலான் மஸ்கோட வெற்றிக்கு அதிகாலை எந்திரிச்சு அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்லி, பகத்சிங் வந்து தூக்கு மேடைக்கு செல்லும் போது கூட நான் இருங்க, நான் ஒரு நிமிஷம் நான் படிச்சுட்டு வந்துடுறேன், சாகும்போது கூட அறிவாளியா தான் நான் சாவேன் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆழமான கருத்து. அதெல்லாம் அது நேர்மறை எண்ணங்கள் ரகசியம், தி சீக்ரெட் புக், அதை பத்தி சார் சொன்னாங்க. அதான் என்னுடைய நிறைய நேர்மறை எண்ணத்தோடயே இருந்தேன், நான் நினைச்சது எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்ல முடியும். நம்ம கரெக்டா பிளான் பண்ணி உட்கார்ந்தோம்னா அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும். எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கருத்துக்களை நம்ம பார்த்துருப்போம். இது வந்து சார், இது வந்து ஃபீட்பேக்கான நேரம். அது யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மெய் மறந்துருக்கீங்க, கை தூக்கவே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஏன்னா சார் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, அப்படி கன்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. சார்ட்ட இன்னும் ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த டிசிப்ளின் தான். ரொம்ப கரெக்டா அது 6 மணி அப்படின்னு சொல்லி சார் கரெக்டா பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க, டைமிங்கோட முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபீட்பேக் கொடுக்குறவங்க நீங்க கை தூக்கலாம். கோமதி மேம் நீங்க பேசலாம். குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க்கை வளமுடன். சார் அசத்திட்டீங்க, இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா முதல்ல எல்லாம் எனக்கு அந்த எம்ஓ கிளாஸ்ல சாரோட பேசும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா அப்படிங்கும் போது நான் ஆசிரியரா இருக்கிறதுனால. ஆனா ரொம்ப இனிமையா ஒரே நாள் தான் நாங்க பார்த்து பேசினோம். ரொம்ப இனிமையா பேசினாங்க. ரொம்ப உடனே போன் நம்பர் கொடுத்து அன்னையில இருந்து நாங்க 2 பேரும் இல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் மேம், இன்னொரு ஓபன் பண்ணிதாரு, நீங்க பேசலாம். ஓகே சார். இப்போ கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு மேம், நீங்க பேசலாம். ஓகே சார். நான் வீடியோ ஒருவேளை ப்ராப்ளமா இருக்கலாம். அதனால அப்பையில இருந்து ஒரு நம்ம சார் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும்னா நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்கல்ல. அதனால அத மாதிரி எல்லாம் நாங்க அடிக்கடி எம்ஓ பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு பெட்டரா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில சாரை ஒரு நாள் பார்த்தா கூட ஒரு நல்ல நண்பரை பார்த்து ஒரு நல்ல மனிதரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னை வரைக்கும் இன்ட்ரோ கொடுத்த பிரதீஷ் ராஜ் சார் வந்து ரொம்ப அழகா இன்ட்ரோ கொடுத்தாங்க. இன்ட்ரோலயே நம்ம சாரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதனால பிரதீஷ் சாருக்கு நன்றி. அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு வைகறை பொழுதில் வாழ்வியல் திறன்கள். அது வந்து என்னென்ன திறன் இருக்கு, அப்பா இவ்வளவு திறன் இருக்காங்கிறது சார் பேசினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் திறன்கள் தான் தெரியுது. அதுல முக்கியமா சொன்னது படைப்பாளிகள் விடிகாலையில் எழுவார்கள். இந்த கான்செப்ட் இது வரைக்கும் எனக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும், அதை பண்ணும் இதை பண்ணும் அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்த மொழிய, படைப்பாளிகள் வந்து காலையில எழுந்திருச்சு அவங்கள படைப்பாற்றலை வெளிப்படுத்துறாங்கிறது ஒரு புதிய செய்தியா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சொன்னாங்க. செல்ஃப் அவேர்னஸ், வாசிப்பு திறனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா பள்ளிகளுக்கு எல்லாம் சென்று மாணவர்களை நிறைய ஆய்வு செஞ்சு வாசிப்பு திறன் வேணும்னு நினைச்சதுனால இப்ப அது குறைஞ்சிருச்சுதான். சார் சொல்ற மாதிரி வாசிப்பு திறன் இப்ப ரொம்ப புத்தகத்து பக்கமே நம்ம ரொம்ப போறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வாசிப்பு திறன் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சார் வந்து ரொம்ப ஆழமா சொன்னாங்க. அறிஞர் அண்ணா, நேரு, பகத்சிங் அதை பத்தி எல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கிளியரா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எம்ஓக் பத்தி நிறைய சொன்னாங்க. நிறைய பேர் இந்த எம்ஓக்ல சேரணுங்கிறதா எங்க 2 பேரோட விருப்பம். அது மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறது நம்ம பணத்தால மட்டும் கிடையாது. அதுதான் நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய வசதி வாய்ப்பு, நமக்கு 2 வீடு 3 கார் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களோட பேசுறது, அந்த மாதிரி இருக்கிறதா உண்மையான மகிழ்ச்சிங்கிறத உணர்த்தின சாருக்கு ரொம்ப நன்றி. சாரோட பேச்சு வந்து இன்னைக்கு காலையிலேயே நம்மள நிறைய விஷயங்களை சிந்திக்க வச்சிருச்சு. அதனால சாரும் அவங்களுடைய குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ கோமதி மேம். ஒரு அருமையான ஃபீட்பேக். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சீர்தூத்தி பார்க்கணும், இதெல்லாம் கவனிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த சிறப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். லட்சுமி நாராயணன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அன்பிற்கினிய வைகறை சகப உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். மிக சிறந்த ஒரு ஆளுமை இன்று நமது தளத்திற்கு வருகை புரிந்திருப்பது நம்ம அனைவருக்கும் பெருமை. ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் தான்
இப்படி ஒரு தோற்றத்தில் இங்கு அருமையான ஒரு பிரசன்டேஷனை வழங்க முடியும் என்பதற்கு உதாரணமாக மதிப்பிற்குரிய திரு மணிவண்ணன் அவர்கள் காட்சியளிக்கின்றார். இந்த வயதிலும் நீட்டாக கிளீன் ஷேவிங், பர்ஃபெக்டா நீட் கிளீன் ஷேவிங் பண்ணி அருமையா அவருடைய தோற்றப்பொழிவே ஃபர்ஸ்ட் கையெடுத்து வணங்கிவிட்டு அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்கு தூண்டியது என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்பொழுது இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தால் எப்போது பார்த்தாலும் தாடியும் வைத்துக்கொண்டு மீசையும் வைத்துக்கொண்டு ஒரு மாதிரியாக அவர்களை பார்ப்பதற்கே ஒரு விதமான ஒரு பிறவியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு ஓய்வு பெற்ற நபர் அவர் ஷேவ் செய்தாலும் சரி, முக தோற்றத்தை எப்படி வைத்துக் கொண்டாலும் பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் அவர் எவ்வளவு ஒரு முன்னுதாரணமாக அவர் பாக்கெட்டில் ஒரு பேனாவும் வைத்திருக்கிறார். மிக அருமையாக உடை தோற்ற பொலிவோடு இந்த பிரசன்டேஷனை அவர் வழங்கியதே, பிரசன்டேஷனை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஃபர்ஸ்ட் அவருடைய அப்பியரன்ஸ், அதுவே நமக்கு அவரை கண்ணியமான ஒரு நபராக நமக்கு அடையாளப்படுத்தி விடுகிறது. அதற்கு பின் அவர் சொன்ன கருத்துக்கள், அதாவது சீக்கிரட்டில் துவங்கினார். அவர் அந்த சீக்கிரட்டில் ரகசியத்தில் ஆரம்பித்து அவர் கொண்டு வந்து முடித்தார் சொல்லவா, அது வரைக்கும் கருத்துக்களை மடை திறந்த வெள்ளம் போல் அவர் ஸ்பான்டேனியஸாக கொடுத்து கொண்டதே இருந்தது. மிக மிக சிறப்பு. ஐயா போன்ற ஆளுமைகள் எல்லாம் நாம் இத்தனை நாட்கள் காண தவறிவிட்டோம் என்று மனம் இயங்குகிறது. இவரை போன்ற அறிவார்ந்த நபர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாள் வந்து பேசிவிட்டு போவது நம் தளத்திற்கு அழகல்ல. மாதம் மாதம் ஐயாவின் அறிவார்ந்த கருத்துக்கள் நமது தலைப்புகளுக்கு அழகு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுதலை நான் இந்த நேரத்தில் வைத்துக்கொண்டு, நான் அவர் பேசிய கருத்துக்களுக்குள்ளே போய் அதை வந்து சம்மப் செய்யலாம் நான் விரும்பவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை கொடுத்து விட்டார். அதை நாம் உள்வாங்கி அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது அதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம். நான் அவருடைய தோற்ற பொலிவு, அவருடைய அணுகுமுறை, அப்ரோச், இவை எல்லாமே நமக்கு ஒரு நல்ல சிறந்த படிப்பினை இன்று அதிகாலை பொழுதில் வைகறை சங்கமத்தில் கொடுத்திருக்கிறது என்பதை மட்டும் தெளிவுபடுத்திவிட்டு, ஐயா அவர்கள் மாதாந்திரம் வந்து அவருடைய கருத்துக்களை, என்ன குவியல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்து வைகறை சங்கமத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லட்சுமி சார். லட்சுமி சாருடைய சிறப்பான குணத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ரொம்ப கரெக்டா கவனிப்பாரு. கவனிச்சு எந்த இடத்துல எதை வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றது சாருடைய சிறப்பு. இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் அதை கரெக்டா சொல்லிட்டாங்க லட்சுமி சார். ரொம்ப அருமையான விஷயம் சார் அது. நீங்க அது தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட் ஒன். ஸோ அதை வந்து ஒரு இன்றைய தலைமுறை கூட ஒப்பிட்டு சொல்லும் போது அது எல்லாரும் யாராலுமே அதை மறுக்க முடியாது. மேடையில வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நடக்கக்கூடிய கல்யாணத்துல திருமண நிகழ்ச்சியிலேயே முழு தாடியோட தான் நம்மால் நின்றுட்டு இன்னைக்கு தாலி கட்டுறான். மாமனாருக்கு, மாமியாருக்கு, அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே அது ஆதங்கம் இருக்கு. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது. அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, காலம் தான் பதில் சொல்லணும். தேங்க்யூ லட்சுமி சார், ஒண்டர்ஃபுல் ஃபீட்பேக். தாமோதரன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். வைகறை சங்கமத்துக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு படைப்பாளி அதாவது சுரங்கத்தை திறந்து அதில் உள் சென்று உள்ளிருந்து பல கருத்துக்களை வைகறை சங்கமத்தில் வைத்திருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அவரை வாழ்த்தி வழங்கவும் என் மனம் விரும்புகின்றது. ஒரு படைப்பாளிகள், விஞ்ஞானிகள் எல்லாம் விடிய காலையில் எழுந்துதான் அவருடைய அறிவு திறனை காண்பித்து பல நாட்டிற்கு பல புதிய உக்திகளை அவர்கள் பயன்படுத்தி நிறைய விஞ்ஞான ரீதியில் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒரு விடிய காலை என்பதை அவர் ஆணித்தரமாக கூறியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. காலையில் எழுந்து படிப்பவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் என்பது மிகவும் சிறந்து, பணம் ஒருவரை முன்னேற்றுவதில்லை, அவன் படிக்கும் படிப்பு தான் அவனை முன்னேற்றுகின்றது என்ற கருத்தை இன்று அவர்கள் கூறியது உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது. படிக்காதவன் ஒரு ஏழையாகத்தான் இருக்கின்றான். பணம் படைத்திருந்தாலும் சரி, பணம் அவனை வாழ வைப்பதில்லை, படிப்பு தான் அவனை வாழ வைக்கும் என்ற கருத்தை கூறிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை, மணிவண்ணன் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி சார். தேங்க்யூ தாமோதரன் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க.
பணம் அப்படிங்கிறத விட படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஐயா சொன்னதை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரமேஷ் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். நன்றி பிருத்திவிராஜன் சார். இனிமையான ஒரு காலை பொழுதுல வைகிறை சங்கமம் அப்படின்ற தலைப்பு ஒட்டி மிக அருமையான கருத்துக்கள் கொடுத்துருக்கிறான்னு சொன்ன மிகையாகாது. அதிகாலை எழுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ரெஃபரன்ஸ் கொடுத்து எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் எழுந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்களெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்ன விஷயம். அவருடைய சொந்த விஷயத்தில் அந்த நம்பிக்கை, ஆழ்மன நம்பிக்கை எப்படி அவருக்கு அந்த மன்னார்குடியிலேயே ஒரு போஸ்டிங் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொன்னது. நிறைய விஷயங்கள் அருமையாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு ஆளுமையை அறிமுகப்படுத்திய கோமதி மேடத்துக்கு ஒரு நேரத்தில் நன்றி தெரிவித்து தொடர்ந்து எங்களோட பயணியுங்கள் சார். முடிந்த அளவுக்கு தினமும் கலந்து கொண்டு மாதம் ஒரு தலைப்பிலையும் பேசுங்க. நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். நம்ம அனைவர் சார்பாகவும் உங்களுடைய ரிக்வஸ்ட் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. சுனிதா ராஜா மேம், நீங்க பேசலாம் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள் சார். நான் கன்னியாகுமரி மாவட்டம் முதுகலை கணித ஆசிரியர். இதை உங்களிடம் சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்க என்னோட சீனியரு, அதனால உங்களுக்கு ஃபீட்பேக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் ஷேர் பண்றதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். சாரோட அப்பியரன்ஸ் லட்சுமி நாராயணன் சார் சிறப்பாக சொன்னாங்க. நானும் அதை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூப்பர் அந்த டிசிப்ளின் எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். ஒரு 5:30க்கு ஒரு ஆன்லைன்ல உட்காந்துருக்கிற மாதிரி இல்லை சார். ஒரு 10 o'clockல ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் எல்லாரும் ஒரு 1000 பேர் முன்னாடி எப்படி உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கு சார். ரொம்ப அருமையா இருக்கு. அது ஒரு நிறைவானதாகவும் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த பாடமாகவும் விளங்குது. ஏறக்குறைய நீங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த பணியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு நிறைய கருத்துக்களையும் சேர்த்து சொன்னீங்க. அது மிக சிறப்பு. வாழ்க்கையில சாதனை புரிந்தவர்களை பத்தி நிறைய பேர் எடுத்துக்காட்டு, நிறைய புக்ஸ் பத்தி சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாகவும் ஒரு ஒரு முன்னோடியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, யோகா அதை பத்தி சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. லாஸ்ட்ல முடிக்கும் போது நீங்க மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது செய்யணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வாழ்வியல் திறன்களை பத்தி கூறினதும் மிகவும் சிறப்பு சார். எல்லாரும் கூறின மாதிரி நீங்க எங்க கூட தொடர்ந்து பயணம் செய்யணும், எங்களுக்கு நிறைய கருத்துக்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சுனிதா ராஜா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த விஷயம் அப்பியரன்ஸ், ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருமே அதை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இது உங்க ஏற்புரைக்கான நேரம் சார். மணிவண்ணன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் மீண்டும் நற்காலை வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், சொல்லடி சிவசக்தியனை சுடமிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. இந்த இணைய வழியில் டயட் பிரின்சிபால் மாரியப்பன் சாரும் இணைந்திருக்கிறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த கோமதி மேடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் இதுல இணைவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அதே போல அவர் இப்பொழுது இந்த தேர்வு 1ஆம் தேதி தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் இன்றைய தினம் நான் பேசுவதால் கலந்து கொண்டார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிருத்திவிராஜன் அவர்கள் மிகச்சிறப்பாக சிரித்த முகத்தோடு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல லட்சுமி நாராயணன் சார் அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னாரு. அவருக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமோதரன் சாரு, அதே போல வீரசேகரன் சாரு, ரமேஷ் சாரு, சுனிதா மேடம், ஜானகி பொன்னன் மேடம், இவங்க எல்லாருமே மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இது சேவிங் சொன்னாங்க. நான் என்சிசியில் என்சிசி ஆஃபீஸராக நாக்பூர்ல ஒரு 3 மாசம் ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். அதுல இருந்து தினமும் சேவிங் தான், வேற ஒன்றும் இல்லை. சேவிங் நீங்க டெய்லி காலையில செஞ்சிருவேன். அந்த ஒரு பழக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம தான் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் போது அதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாங்க. அதனால இதுல ஒன்று முக்கியமா, அதனால நம்ம மகிழ்ச்சியான இருக்கும்போது உடலும் மனதும் உள்ளமும் மகிழ்ச்சியா இருக்கும்போது
மற்றவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜன் சார் பார்க்கும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்மளை பார்த்தா மற்றவங்க வந்து ஒரு இது இருக்கணும். அதனால வந்து இந்த இணையத்தில் சார் சொன்னாரு, மாதம் ஒரு முறை வந்து இந்த மாதிரி இதில் கலந்து பேசணும்னாரு. நான் கலந்து கொள்கிறேன், பேசுகிறேன். உங்களோடு பேசுவதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஏன்னா புதிதாக கருத்துக்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ பேசுவதற்காக நாம் என்ன செய்கிறோம், இப்போ ஒரு தயார் செய்கிறோம், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். இப்போல்லாம் ஏஐ எல்லாம் இருக்கு, ரொம்ப எளிமையாக வந்து நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால வந்து நான் மாதம் ஒரு முறை வந்து உங்களிடத்தில் பேசுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பு அளித்தீர்கள். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much சார். மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையின்பால் கலை, இலக்கியம், வரலாறு, சமூக உணர்வு, நேர்மறை சிந்தனை போன்ற பல காரணிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்தந்த தலைப்பில் வெவ்வேறு துறையைச் சேர்ந்த ஆகச்சிறந்த ஆளுமைகளை தளத்திற்கு அழைத்து வந்து சிறந்த கருத்து பரிமாற்றத்தை நிகழ்த்தி வருகிறது வைகறை சங்கமம். தன்னம்பிக்கை, நேர்மறை சிந்தனை, சிறந்த கருத்தாளுமை திறன் உள்ளிட்ட பல தலைமை பண்பை உயர்த்துவது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படும் பொதுத்தளம் வைகறை சங்கமம். தனித்திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ளும் ஆர்வம் உள்ள சொந்தங்களை தளத்திற்கு அழைத்து வருவது நம் ஒவ்வொருவருடைய அடிப்படை கடமை என்ற முறையில் தொடர்ந்து தளத்தில் பயணித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வைகறை சங்கமம் சார்பாக நன்றிகள் பல. தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், ஒரு ஒரு ஆளுமையை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து பேச வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை தொடர்ந்து நம்ம அமைப்புல பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கும் நம்ம வைகறை சங்கம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கும் அந்த ஆளுமைகளும் ரெடியா இருக்காங்க. சார் இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம். நான் தொடர்ந்து பயணிக்க நான் தயாரா இருக்கேன், நிறைய கருத்துக்களை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் கொடுக்கும்போது ஒரு 25-30 பேர் மட்டும்தான் நம்ம தளத்துல இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது, கூட்டம் கண்டிப்பா சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே சமயத்துல யாருக்கு தேவை இருக்கோ அவங்களை கண்டறிந்து, முக்கியமா நம்மளுடைய உறவு முறைகள், நம்மளுடைய வாரிசுகள், அவங்கள நீங்க கத்துக்க வச்சுட்டீங்க, வர வச்சுட்டீங்க அப்படின்னாவே அது நமக்கு ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இன்னைக்கு செஷன் பொறுமையா அட்டன் பண்ணி இது வரைக்கும் ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். மணிவண்ணன் சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார்.